ஓ, இவதான் பூக்காரியா? மடக்கிறேன். பூ என்ன விலை? சாரி, ஃப்ளவர் என்ன விலை? ஐயா முன்னால பார்த்தது இல்லையே. பின்னால பாத்திருக்கியா? இந்த சைடும் பார்த்தது இல்லங்க. ஆமா, நீங்க யாரு? எஸ் சத்தியமூர்த்தி. சுருக்கமா எஸ் சொன்னா தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே தெரியும். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எது கேக்குறீங்க? பூ வாங்குறதுக்கு கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு. கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தா 1 முழத்துக்கு 1 ரூபா தான் கொடுப்பேன். கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தா 1 முழத்துக்கு 5 ரூபா கொடுப்பேன். அக்கா, அந்த ஈயம் புசுரம் வேஸ்ட். இவனுக்கு பல்லு பெருசா இருந்தாலும் பணம் இருக்கு. ஒரே அமைக்கிறது. எங்க அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. கண்ணிகளையாவது போட்டு. நானும் கண்ணி கழியாத பையன் தான். அப்ப எத்தனை முழம் போட? ஒரு 10 முழம் போடு. இந்த ஜான் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். எங்க ஊர்ல இதாங்க முழம். எங்க ஊர்ல இப்படி போட்டா தான் முழம். இப்படி போடுங்கிறேன். அக்கா, ஜானுக்கும் முளத்துக்கும் வித்தியாசமே தெரியல. சரியான இழிச்ச வேணா இருக்கு. அப்படியே போடு. சரிடா. ஆமா, கல்யாணம் ஆகலையா? யாருக்கு பூவு? மகாலட்சுமிக்கு. பிள்ளையாருக்கு லெப்ட்ல இருக்கே. இந்த 100 ரூபாயா? சில்லறை இல்லையே. நான் யார்கிட்ட கொடுத்தாலும் மீதி சில்லறை வாங்குறதே இல்ல. டிப்ஸா வச்சுக்க. ஆமா, கோழி அடிச்சு எப்ப குழம்பு வைக்க போறீங்க? அண்ணே அண்ணே அண்ணே, டேய், நீ எங்கடா வர்ற? அவசரமா போன. அவசரமா போகணுமா? ஆமாண்ணே. ஐயோ, பரிசல்ல போனா லேட் ஆகுமேடா. ரொம்ப அவசரமா? ரொம்ப அவசரண்ணே. ரொம்ப அவசரமா? ஆமாண்ணே. பாரு, அப்புறம் யார் அவசரமா போன? நீ போன சொல்லி இவரோட அனுப்பி வைக்கிறேன். ஓட்டுனர், பெரிய விமானி தள்ளி விடியா தட்ட. அண்ணே கொஞ்சம் இருங்கடே, பொன்னி வரானே. பொன்னி வந்தா பரவாயில்ல, கூட வெள்ள பண்ணி ஒண்ணு வருது. அத ஏத்திக்க மாட்டேன். அட போடா. சீக்கிரம் வா, வந்து உட்காந்துக்க. மேதுவா உட்காரு. உட்காந்துக்க. ஓ, லட்டாயா? பாவி மனுஷா, மீன் எல்லாம் பொட்டுட்டியா எப்படி? அது அங்கிருந்து வந்தோம், அங்கேயே போய் அதே அதான் இவன் மீன் வியாபாரம் பண்ணி எனக்கு பீடி வாங்க 50 பைசா கூட கொடுக்க மாட்டேங்கிறான். பச்சை மீனை கொண்டு போய் வச்சா அவிக்கிறதுக்கு முன்னால அவங்க அப்பா பல்ஸ் தின்னுறான். அதா அது ஒரு பொம்பளை மீன் ஆம்பளை மீன் புருஷ மொண்டாட்டியா இருந்தது. அது இங்க வருத்தமாவே இருந்தது. அங்க போய் சந்தோஷமா இருக்குது. பின்னாடி முறைக்கிற அடிச்சனா வாயில் நுர கிளம்பிடும். யோ, நான் ஏதாவது சொல்லிப்படுவேன். என் வாயை கலராத, சும்மா இரு. ஆமா, இவ வாய் வடச்சட்டி. அதுல ஒரு குண்டா ரவையை போட்டு நாங்க கிண்டுறோம். எல்லாம் உங்க ஒப்பம் பெரிய ரவுடின்னு ஊர்ல வர வச்சா அடிச்சு பல்ல கிளெல்லாம் கழட்டி இருப்பேன். அவனுக்கு ஏற்கனவே கட்டின பல்லுன்னு விட்டேன். என்ன நக்கல் பண்றிய நீ? மருது, நீயே கேளுமா அந்த நியாயத்தை. நிறுத்துக்க படக. ஏமா இந்த ஆள் போற படகுல போறதை விட பரலோகம் போலாம். ஏன் நடுத்தண்ணில வந்து பைத்தியக்காரத்தனை பண்ணாத, சும்மா உட்காரு. இது விடுங்க. வெள்ளாத்து போல கள்ளி போல நடிச்சிட்டியாடி. பெரிய மருது மனசு, பச்சை பிள்ளை மனசு.
அழிஞ்ச மாதிரி பதறீங்க? எங்களுக்கு உலகமே பெரிய மருந்து தாண்டி. அது இந்த பிள்ளைக்கு தெரியாது. அண்ணா அந்த துடுப்பு கொடுங்க, ஒரே அடியில மாண்டி உடைச்சு போடுறேன். நீ பண்ண வேலையில பிள்ளைய போலீஸ் பிடிச்சிட்டு போல இருக்கே. மகமாயி, மாரியாத்தா, வெக்காளியம்மா, ஊருக்கு உழைக்கிற உத்தமனை நீதான் காப்பாத்தணும். மருதி கிரேட் எஸ்கேப். எல்லாம் இந்த பல்லு போய் மவனா வருது. பெரிய மருது என்ன இப்படி? வாங்க வாங்க. கல்யாணம் பெரிய மருது வந்தானா? பெரிய மருதா? सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम மாப்பிள்ளை கொஞ்சம் இல்லைங்க. உங்க முகத்தை பார்க்க கொஞ்சம் பூ விளக்குறீங்களா? ஐயா மன்னிக்கணும், பூவை இப்ப விளக்க கூடாது. நிக்கா முடிஞ்ச ஒரு பாடுதான் பூவை விளக்கலாம். இது எங்க மத சட்டம். ஓ, ஐ எம் சாரி. ஐயா, உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கனாலதான் இந்த பூமி இன்னும் புண்ணிய பூமியாவே இருக்கு. சார், பெரிய மருந்து ட்ரெஸ் இங்க இருக்கு. மகா, என்ன உங்க அப்பா என்னமோ பெரிய மங்கம்மா மாதிரி என்கிட்ட சபதம் போட்டு போனானே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அந்த பூக்காரி கழுத்துல தாலியை கட்டி நான் கூட்டிட்டு வரத்தான் போறேன். ஒப்பன ஊர்ல போய் மாடு மேய்க்க சொல்லு. ஐ டக்கா. இந்தாங்க தாலி. வாங்கி வச்சத மறந்துட்டு போறீங்க, போய் கட்டிட்டு வாங்க. இந்தாங்க. மாப்பிள்ள எங்க கரடித்தல என்ன காணோம்? டேய், யாரா நீ? என் வீட்டுல வந்து மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு சொந்தம் கொண்டாடுற? எங்கயோ திருவிழாவில் முட்டாய் விக்கிற மாதிரி குழாய மாட்டிட்டு வந்திருக்கிறேன். டேய், மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு பிடிக்கிற மாதிரி கழுத்துல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு என்ன யாருன்னு தெரியலையா? தெரியலையாடா? ஏய், என்ன பூக்கடையில வியாபாரம் ஆகறியா? மாலை உனக்கு கொண்டு இவனுக்கு கொண்டு மாட்டி வந்திருக்கிற யாருவன்? என் புருஷன். என்ன புருஷனா? ஆமா, இத பாத்தியா? ஏய் மாமா, பாவி, நீ கிழவனா? ஆமா, என் மக வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். டேய், இவ உனக்கு மாமியா? இவ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. இவன் மாமியாரா? அது மாமியாரா இருந்தாலும் சரி, சாமியாரா இருந்தாலும் சரி, இவ கால நான் விட மாட்டேன். இவ ஒரு இழுவகிறாக்கி. இவகிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன். இவளை கழட்டி விடுறதுக்காக தான் நான் உங்ககிட்ட சேலஞ்ச் விட்டேன். நீயே மாட்டிக்கிட்டியா? காலம் பூரா இவ கால நீ உளுந்துக்கட. இந்தா 1000 ரூபாய் மொய். இத வச்சு வாழ்ந்துக்க. நானும் என் பொண்டாட்டியும் ஜாலியா இருக்க போறேன். அட கொஞ்சம் கிட்டவா. என் குடும்ப பிரச்சனை தீர்ந்தது. இந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு தாலியை கட்டி கொடுத்துட்டு எங்கேயாவது போ. பாரியா, நீ கிழவனோ குமரனோ எப்படியோ என் புருஷன் ஆயிட்ட. ஒழுங்கா உன் பேர்ல இருக்கிற வீட்டை என் பேர்ல எழுதுவை. இப்படி எல்லாம் கேட்பேன்னு தெரிஞ்சுதான் என் வீட்டை சின்ன பொண்ணு பேருக்கு எழுதி வச்சுட்டேன். எவனும் என்ன டச் பண்ண முடியாது. நான் டச் பண்ணிட்டேன். சின்ன பொண்ணு பேர்ல வீடு இருக்குல்ல, அதனால நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அண்ணே, இனிமே நான் உங்க சகல. நாதாரி குடும்பம்டா.
எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம், சந்தோஷமா இருப்போம். இனிமே அவங்க அவங்க வேலைய அவங்க அவங்க கவனிப்போம். என் வேலையை நான் கவனிக்கிறேன். பழைய பாத்திரங்களுக்கு எம்பூசுறதே இப்ப நாரலையா? இல்ல, கும்முன்னு இருக்குது. என்ன சிவசங்கர்ஜி, உங்க ஊர்ல கூட்டம் ஜே ஜேன்னு இருக்குதே, என்ன விசேஷம்? வெக்காளி அம்மன் கோயில் திருவிழா விடிய விடிய நடக்கும். நல்ல நாள் பார்த்தா நம்மளே கூப்பிட்டு இருக்கீங்க. நாங்க பணத்தோட வந்திருக்கோம். 100 ஏக்கருக்கு அக்ரிமெண்ட் இன்னைக்கே போட்டுருவோம். ஓகே, இந்த டீல் முடிஞ்ச கையோடவே நாளைக்கே நீங்க ஃபேக்டரி கட்ட ஆரம்பிச்சிடலாம். அந்த நிலத்திலே 5 ஏக்கர் வேற யாரோ பொம்பளை பேர்ல இருக்கே. அது நம்ம சொந்தக்கார பொண்ணுதான். இப்ப முடிச்சிடுறேன், நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. அதோ நான் போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறேன். ஆரம்பத்துல இருந்தே இந்த 5 ஏக்கர் தான் நமக்கு பிரச்சனையா இருக்கு. அதுக்கு இப்பவே முடிவு கட்டுறேன். டேய், நீ என் திருப்பாச்சேத்தியும் வெக்காளி அம்மன் கோயில் திருவிழாவில இருந்து பொண்ணிய தூக்கிட்டு வந்துருங்க. யார் தடுத்தாலும் தலைய சீவிடுங்க. திருவிழா சத்தத்துல சந்தடி இல்லாம முடிச்சிடுங்க. ஓகே? அம்மா அருள் கொடுத்திட குடியிருப்பது சிந்தலக்கரையே. அம்மா உனை நினைத்திட தினம் துதித்திட இனி இல்லை குறையே. குலம் விளங்க நலம் விளங்க வரும் தேவி நீ, பெயர் விளங்க புகழ் விளங்கும் பெரும் ஜோதி நீ. பூந்தேரில் ஏறி வரும் காளி காளி, பூவோடு ஏந்தி வந்தோம் காளி காளி. தீயோரின் பாதைக்கொரு வேலி வேலி, நல்லோரை காத்திருக்கும் சூரி சூரி. பரமேஸ்வரி புவனேஸ்வரி ஜெகதீஸ்வரி, ராஜேஸ்வரி மாதேஸ்வரி அமயாதரி. பூந்தேரில் ஏறி வரும் காளி காளி, பூவோடு ஏந்தி வந்தோம் காளி காளி. பூந்தேரில் ஏறி வரும் காளி காளி, பூவோடு ஏந்தி வந்தோம் காளி காளி. மன்னவன் உயிரும் சின்னவன் உயிரும் காத்து நிற்கும் காரணி. அன்றும் இன்றும் என்றும் எமக்கு அன்னம் கொடுக்கும் பூரணி. சூரியன் வந்து சந்திரன் வந்து சுற்றி திரிவது யாராலே? காரிருள் போல மேகம் திரண்டு மாறியும் வந்தது யாராலே? உண்மை உணர்ந்திட புத்தியை நீ கொடு, உன்னை வணங்கிட பக்தியை நீ கொடு. அந்தரி சுந்தரி சௌந்தரியே, பூந்தேரில் ஏறி வரும் காளி காளி, பூவோடு ஏந்தி வந்தோம் காளி காளி. மஞ்சளில் உந்தன் கோலம் கொஞ்சுமே, முத்து மாறி உந்தன் பாதம் பஞ்சமே. காலம் வாழும் காலம் போற்றும் எக்காளியம்மன் அல்லவா.
மங்களமே பொங்கிடவா குங்குமமே தந்திடுவோம் மங்களமே பொங்கிடவா பாரடி பாரடி பைரவியே பைரவியே பைரவி பைரவி பைரவியே தீரடி தீரடி அம்பிகையே அம்பிகையே அம்பிகை அம்பிகை அம்பிகையே கூரடி கூரடி அருள்மொழியே அருள்மொழியே நான்முக நாயகி நாயகியே காரடி ஆரடி வழித்துணையே வழித்துணையே தீண்டமிழ் பாடில் உமையவளே பஞ்சகரின் நெஞ்சமெல்லாம் நஞ்சிருக்கும் மஞ்சமம்மா நெஞ்சுமனம் அஞ்சுதம்மா உன்னிடமே தஞ்சமம்மா நாயகி நர்த்தகி நாரணி நான்மலை வாசவியே சங்கரி தாமரை சத்திய நாகரி தாம்பவியே
வேண்டாம். நான் சொல்ற உண்மையை கொஞ்சம் கேளுங்க. டிஎஸ்பி சார், பாண்டியனை நான் தான் குத்தி கொன்னேன். காவலியோட சாவுக்கு நான் தான் காரணம். பெரிய மருது நிரபராதி, தண்டிக்கப்பட வேண்டியது நான் தான். பெரிய மருது, இந்த சுத்தி இருக்கிற 18 பட்டியலையும் நான் அடிச்சு பிடிங்க நிலத்தை இந்த ஏழை ஜனங்களுக்கே நீ திருப்பி கொடுத்து அவங்களே எடுத்துக்கிட்டோம். உன் மனசு சொக்க தங்கம். என்ன மன்னிச்சு, என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. பெரிய மருதை கைது செய்யுங்கள். அமைதியா இருங்க. அவங்க கடமையை செய்ய விடுங்க. நான் நிரபராதியா குற்றவாளியான்னு முடிவு செய்ய வேண்டியது நீதிமன்றம். நான் உங்களுக்கு நிறைய செய்ய கடமைப்பட்டிருக்கேன், கடன்பட்டிருக்கேன். கைது பண்ணுங்க. காவேரி உன்னை மனுஷனா மாறணும்னு சொன்னா நீ மாறிட்ட. மனுஷனுக்கு மேல ஐயா, ஐயனார் கோவில் திருவிழாவுல நீ மனசு திறந்தன. வெக்காளி அம்மன் கோவில் திருவிழாவுல இந்த ஊருக்கே நல்லது நடந்து போச்சு. ஐயா, நீ நல்லா இருக்கணும் ஐயா. நீ மகராசனா இருக்கணும் ஐயா. சாமி, நீ நல்லா பெரிய இருக்கணும் ஐயா. மருது, நீ யாருக்காக ஜெயிலுக்கு போற? எங்களுக்காக, இந்த ஊருக்காக. உன் பேரும் புகழும் இந்த ஊரும் உலகம் இருக்கிற வரைக்கும் நிலைச்சிருக்குப்பா. மனுஷன்னா அவன் உனக்கு உறவுன்னு சொன்னாரு நபிகள் நாயகம். நீ எங்களுக்கு உயிரப்பா. நீ இருக்கிற காலத்துல நானும் உன்னோட இருக்கிறேங்கிற நினைச்சு பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா. அதை விட ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கப்பா. ஐயா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. பெரிய மருதை